கொஞ்சம் நில்லுங்க. கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. பட் இப்போ இலங்கையில் இருக்கிற இளைஞர்கள் நாங்க வீட்டையும் கட்டல கல்யாணம் பண்ணல அப்படின்னு ஒரு சைட்ல புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, 2023 பிறகு இலங்கையில பதிவாகிற திருமணங்களோட எண்ணிக்கை 20% குறைஞ்சிருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் கலாச்சாரத்தில் ஊறிப்போன நம்ம நாட்டில் ஏன் இந்த திடீர் வீழ்ச்சி? இது வெறும் பொருளாதார பிரச்சனையா, இல்ல நம்ம ஊர் பசங்க நிஜமாவே சிங்கிள் லைஃபை தான் கெத்துன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஒருவேளை நீங்க உங்களோட இந்த தனிமையை நியாயப்படுத்த ஒரு டேட்டாவை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நமக்கும் அதே நிலைமை தான். ஏன் இந்த மாற்றம் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, பெண்களின் சுதந்திரம். முதல்ல பெண்கள் எடுப்போம். முன்னாடி ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா படிச்சு முடிஞ்சா மாப்பிள்ளை பார்த்தாச்சான்னு தான் கேட்பாங்க. பட் இன்னைக்கு பொண்ணு ஒரு வேலைக்கு போகுதா, ஐடியில் இருக்காங்களா, இல்ல பேங்க்ல வேலை செய்தான்னு கேட்கறாங்க. இன்னைக்கு இலங்கையில ஒரு நடுத்தர வர்த்தக குடும்பம் ஓடணும்னா 2 பேர் சம்பாதிச்சாகணும். பெண்கள் இப்போ டிகிரி முடிச்சுட்டு நல்ல சம்பளத்துல செட்டில் ஆகுறாங்க. கையில காசு வரும்போது தானாவே ஒரு கேள்வி வருது, நானே ஒருத்தங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு செலவு பண்ணணும். ஏன்னா இன்னொருத்தனோட டாக்ஸிக் பிஹேவியரை சகிச்சுக்கணும். முன்னாடி கல்யாணம்ங்கிறது ஒரு லைஃப் செட்டில்மெண்ட், இப்போ அது ஒரு லைஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர் சரியில்லைனா தேவையில்லை, நான் தனியாவே நல்லா இருக்கேன்னு சொல்ற தைரியம் இலங்கை பெண்களுக்கு இப்ப வந்திருக்கு. இது ஒரு பெரிய சமூக மாற்றம். இப்போ கல்யாணம்ங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது, அது ஒரு சாய்ஸ். சாய்ஸ் அதிகமாச்சுன்னா எண்ணிக்கை குறைய தான் செய்யும். இது நல்லதுதான், சூப்பர், சிறப்பு. சரி, இப்போ உண்மையான முக்கியமான மேட்டருக்கு வருவோம். சும்மா சொன்னேன், சீரியஸ் எடுத்துக்காதீங்க. நம்பர் 2, குழந்தை பிறப்பு நெருக்கடி. பொதுவா மக்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? மெயினா வாரிசு உருவாகத்தான். ஏன்னா கல்யாணத்துக்கு வெளியே குழந்தை பெற்றுக்கிறத நம்ம ஊர்ல ஒரு பெரிய பாவமா பாக்குறாங்க. அப்படி பிறக்கிற குழந்தைகளை சில பெயர்கள் வச்சு சொல்லுவாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இலங்கையில கல்யாணங்கள் குறையிற மாதிரி குழந்தை பிறப்பு வீதமும் பயங்கரமா குறையுது. இந்த விலைவாசில எனக்கே சோறு இல்ல, இதுல குழந்தையை பெற்றுனா என்ன பண்றதுன்னு இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணணும்ன்ற அந்த ஸ்ட்ராங்கான கலாச்சார காரணமும் இப்போ அடிபட்டு போயிடுச்சு. மக்கள் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்பர் 3, இப்போ கொஞ்சம் சீரியஸா பேச போறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா என்ன முட்டாள்னு திட்டிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நல்லா படி, நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் கல்யாணம் பண்ணு, ஒரு கார் வாங்கு, வீடு வாங்கு, லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு சொன்னாங்க. பட் 2020க்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியுது அதெல்லாம் ஒரு பெரிய பொய்ன்னு. நான் எதிர்பார்த்த அந்த ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் வாழ்க்கை இப்போ ஒரு கனவா மாறிடுச்சு. ஜென்செட் ஜென்ரேஷன் தான் முதல் முறையா நானே இதை பண்ணணும், சமூகம் சொல்றதுக்காக நான் ஏன் வாழ்க்கை அடகு வைக்கணும்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பர் 4, பொருளாதார நெருக்கடி அண்ட் ஏஏ சாபம். இப்போ இருக்கிற எக்கனாமி நிலைமையில ஒரு பக்கம் ஏஏ வந்து பாதி வேலையை தூக்கிடுச்சு, இன்னொரு பக்கம் இருக்கிற வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிற கம்பெனிஸ் இப்போ என்ன எதிர்பார்க்குதுண்டா, உங்களுக்கு 50 வயசு இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆனா 20 வயசு பையனுக்கு கொடுக்கிற சம்பளத்தை தான் கொடுப்பாங்க. ஒரு காலத்துல நம்ம அப்பாவோட ஒரு சம்பளத்துல ஒரு குடும்பமே ராஜாவா ஓடும். இப்போ நம்ம நாமளே பார்த்துக்கவே நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. லோன் பிரச்சனை, இப்போ பெட்ரோல் விற்கிற விலையில அது பிரச்சனை. இதுக்கிடையில கல்யாணம் பண்ணி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தணுமாண்டு ஒரு நியாயமான பயம் இளைஞர்கள் கிட்ட இப்போ இருக்கு. சொன்னதெல்லாம் செஞ்சும் வாழ்க்கை சரியா அமையலையே, அப்போ இந்த திருமணம் அவசியம் தானா அப்படி என்று யோசிக்க வைக்கிறதுல தப்பே இல்லை. நம்பர் 5, பெற்றோரின் தாக்கம் அண்ட் இன்டர்நெட். இன்னொரு முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸ். இலங்கையில நிறைய பேர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல, ஊர் சொல்லுதுன்னு பண்ணிக்கிட்டாங்க. இதனால அன்பில்லாத சண்டை போற ஒரு சூழல்ல வளர்ந்த குழந்தைகள் கல்யாணத்தை ஒரு பெரிய எச்சரிக்கை கதையா பாக்குறாங்க. பெண்கள் என்ன பயப்படுறாங்கன்னா, ஒரு 5 வருஷம் குழந்தைய பார்த்தா மறுபடியும் வேலை கிடைக்கிறது கஷ்டம், கணவன் கைவிட்டா பொருளாதார ரீதியா மாட்டிக்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. கூடவே இப்போ இன்டர்நெட், வெளிநாட்டு கலாச்சாரங்கள், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்க்கும்போது கல்யாணம் பண்ணி சட்ட ரீதியா சிக்கிறதை விட வேற வழிகள் இருக்கேன்னு மக்கள் யோசிக்கிறாங்க. ரைட், இதெல்லாம் வச்சு இப்போ இலங்கையில பார்த்தா எண்ணிக்கை குறையிறது ஆச்சரியம் இல்லை. பட் கல்யாணம் முழுசா மறைஞ்சிடுச்சுன்னு நான் சொல்லல. ஆனா இப்போ மக்கள் கல்யாணத்தை கடமைக்காக பண்ணாம நமக்கு இது செட் ஆகுமான்னு யோசிச்சு பண்றாங்க. இதனால எண்ணிக்கை குறையலாம், பட் அந்த ரிலேஷன்ஷிப்போட குவாலிட்டி அதிகமாகும். எது எப்படியோ கடைசியில ஹாப்பியான ஒரு கப்பல்ஸ் உருவானா அது எல்லாருக்குமே வெற்றி தான். சரி, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா, இல்ல சிங்கிளா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய்.